வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். மழை நேரம் வந்துட்டாலே என்ன, நெஞ்சு சளி, கபம், இருமல், இந்த பிரச்சனை எல்லாம் கூடவே வந்துடும். அதுக்கு தான் அட்டகாசமாக ஒரு நண்டு ரசம், அப்படி இல்லைன்னா இந்த நண்டு மிளகு தொக்கு சுட சுட சாதத்தில் அப்படி போட்டு சாப்பிட்டு பார்த்தா உள்ளே இருக்க சளி கிளி எல்லாம் அறுத்துக்கிட்டு வெளியில் வந்துடாதா? சூப்பரான இந்த நண்டு மிளகு தொக்கு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க சீக்கிரமாக போய் கிச்சனில் இந்த நண்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கிலோ நண்டு வாங்கினோம். அது க்ளீன்லாம் பண்ணால் ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே பக்கத்துலேயே இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இது நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கட்டும். ஆக்சுவலி அந்த மசாலா நான் வதக்கும் போது கொஞ்சம் கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் நான் வதக்கினதை உங்கள்கிட்ட என்னென்ன போட்டு வதக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டு. அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியோட தண்டு, நல்ல தாராளமாக கொஞ்சம் தண்டு, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனாக உங்களுக்கு வதங்கி வந்துடும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிறீங்களா? இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள், அதுவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினோடனே நம்ம அரைச்ச விழுது மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதையும் நல்லா சேர்த்து, ஏன்னா ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் மறுபடியும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சம் சுருக்குன்னு ஒரு காரத்தோடு தான் எப்பயுமே இது செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நெஞ்சு சளியெல்லாம் சீக்கிரம் சரியாக போகும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க நண்டு பீசஸை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா வதக்குவோம். மசாலா கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். நண்டு எப்பயுமே வதக்க அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப தண்ணி எடுத்தோன்னே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சோம் பாருங்கள், அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா வதக்கி விடுவோம். நண்டு எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கிரேவி, இல்லைன்னா நல்ல ஃப்ரை, எப்படி வேணாலும் செய்யலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் வதங்கும் போது பாருங்களேன், நண்டுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கும். ஒரு குழம்பு பதத்துக்கு நண்டுலேருந்து தண்ணி ஆல்ரெடி வந்திருக்கும். இப்போ நண்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ குழம்பு மாதிரி ஆகிருக்கு.
இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஒரு பிளேட் வச்சு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். ஜஸ்ட் 5 நிமிஷத்துலேயே நண்டு வெந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக ஒரு குழம்பு பதத்தில் வந்திருக்கும். இந்த சமயத்தில் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. பத்தலைன்னா உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா நண்டுக்கெலாம் ரொம்ப உப்பு சேர்க்கவும் கூடாது. அதனால் செக் பண்ணிக்கிட்டு முதல்ல ஒரு முக்கால் அளவு தான் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்பு மாதிரி இருக்கா, இன்னும் 2-3 நிமிஷத்தில் நல்ல திக் கிரேவி பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். சும்மா கமகமன் வாசனையோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். திக்காக எண்ணெயும் நல்லா அப்படி பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ கிரேவி பதம் வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் மட்டும் சிம்மில் வைக்க போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். சூப்பரான அருமையான நண்டு மிளகு தொக்கு ரெடி. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சுட சுட கல் தோசை அது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம அருமையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.